பல ஆசிரியர்கள் அழைத்து ஒரு இளவரசன் பாராமல் நான் பெற்ற கல்வி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதுல முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தான் வைக்க போல ஏத்திட்டு வந்துக்கிறோம். ஏனென்றால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த பெண்ணின் குடும்பமே கல்வி கற்றது போல. அப்பா இப்படி எல்லாம் நாட்டு மக்கள் சைத்துட்டு வருவது நமது அரண்மனையில் ஏதோ கொலை கொள்ளை கற்பழிப்பது அவதூறான வார்த்தை கேட்கிறேன். நமது நாட்டில் கொலை கொள்ளையா? ஐயோ என் நெஞ்சை வெடித்து விட்டு போய் பெண்களுக்கு அறிவுரை நீ புகட்டினார். நான் தான் அப்பா புகட்டினேன். ஒரு ஏழ்மை குடியிலே பிறந்த பெண் என் கற்பை கருத்து விட்டால் உண்மகள் என்று நீதி கேட்க வந்திருக்கிறாரா? அப்படியா? நமது நாட்டில் கற்பழிப்பா? ஏழை பெண்ணின் இவனோடு யாரை அனுப்பினீர்கள்? இந்த நாட்டின் காவல்காரன் அறிவுதான் சென்றார். அப்படி இருக்கும்போது அவனுக்கு உண்மை புரியும். சரி அமருங்க. அப்படி என்றால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கே சோதனையா? வழி என்று வந்து விட்டால் யாரையும் நம்ப மாட்டேன். குற்றம் என்று வந்து விட்டால் யாரையும் நம்ப மாட்டேன். ஒரு புறமா இருக்க. நீ என்னை போனா பார்த்து சரியான நீதிபதி இவர்தான் கற்பழிக்கப்பட்டார். சுமத்திருக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னும் நியமிக்கப்படவில்லை. இளவரசே வாங்க. நான் வக்கீல் லோ பச்சுட்டு வந்துக்கிறேன். நீதிமன்றம் தான் கூத்தாட லோவே போ. ஏழு கூண்டில நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவறுவதும் இல்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சத்தியம் 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 சத்தியம். நான் வர மாதிரி வக்கீல் சத்தியம் பண்ணுங்க. நீ அந்த பொண்ணை கற்பழிச்சியா? இல்ல சத்தியமா இல்ல. என்னுடைய அண்ணன் என்னுடைய தங்கை முன்பதாக பிறந்தவர். இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உள்ள பூண்டு சக்தி பண்ணுவாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம்.
கைப்பிடித்து இழுத்தது. கட்டி அடைத்து முத்தத்தை கொடுத்தார். என்னுடைய கற்பை உலகத்துல கட்டி பிடிச்சி முத்த முத்த கற்பை போவோம். இது பொய்க்காது. எங்க ஜெயிச்சீங்க நீங்க? இளவரசருக்கு சென்றாய். சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்ல சொன்ன. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை கற்பழிச்சா அப்படின்னு சொன்ன. அதுக்கு இல்லைன்னு சொல்லி எதுவும் சொல்றேன். அவர் எழுதி கட்டிக்காரு கமிஷன் கொடுத்துட்டார். அவங்க கமிஷன் கொடுக்கல. இந்த காலத்துல கமிஷன் தான். அதான் சொல்றேன். இந்த மாதிரி வக்கீல் இருந்தா நல்ல வக்கீல் சொல்றாங்க. கருப்பு போன என்ன? கருப்பு போன என்ன? ஒரு செருப்பு வாங்கிக்கோ, பச்சை வாங்கிக்கோ. கருப்பு போன வந்துமா? அது ஏழு சின்ன பிள்ளை. ஒரு பாடல் என்றால் எப்படி பாட வேண்டும்? எப்படி? பெண்களை பார்த்தால் காதலர் வர வேண்டும். ஒரு காதல் ஆசிரியர் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆடியே ஆடி சத்தியமா குப்பைக்கும் கோபுரம்
சொன்னதுதான் போதும். அவனுக்கு 5 10 கொடுத்துடலாம். நான் உனக்கு எதிர்பார்த்தேன் வந்து யாரு நாட்டு இளவரசி எனக்காக என் தந்தை வந்து கல்யாணத்துக்கு 4 குடிச்சா போச்சா? கல்யாணம் நீதான் நாடு புரியணும். கல்யாணத்துக்கு 4 நான் குடிக்கணுமா? வெள்ளிக்காம நடப்பு, சனிக்காம காரியம், ஞாயிற்றுக்கிழமை கசுக்கிட்டலாம். திருமணடா பாவிய நேரா போற விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட், விழுப்புரம் போயிட்டு மன்னருக்கு 4 மீட்டர்ல காடா துணி வாங்கி எதுக்குப்பா? மன்னர் கல்யாணத்துல பாடு போட்டு கொடுக்கல அதனால பத்து வச்சு தனியாரி காடா துணி வாங்கினா குளத்துல கொடுத்து அவுத்து போடுறா நடப்பாவாட போட போறேன் பாவி ஐயா படுகலை அப்படியே வச்சுட்டு வந்துடும். எப்படி செய்யலாம்? பார்க்கிற மாதிரி ஒரு மோதிரத்தை மாட்டி இப்படி செய்யலாம். எப்படி அங்க வைக்க மகிழ்ச்சி மாப்பிள்ளை வாராரு மாப்பிள்ளை வைக்க போல குமுறி குமுறி எடுத்துட்டு கையாத்துட்டு உட்கார். நான் போற இடத்துல வாய் மேல 3 நேரம் அத்துட்டு திருமணத்திற்கான அடந்த பொருள் வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது இந்த ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் வரணுமே. ஐயர் வரணுமேடா.
சரி சரி நான் பஸ்ஸில் வந்துக்கிறேன் வரவே பஸ்ஸுக்கு பஞ்சர் ஏய் டயர் தான் பஞ்சராவோ பஸ்ஸுக்கு டயர் பஞ்சர் போச்சு நான் பஸ்ஸில் ஏறி ஒத்தி முன்னே வரவே கடல் கரை கிணறு நான் கடலை காமிச்சு முன்னாடி டொப்புன்னு ஒரு சத்தம் என்ன ஆச்சா கலந்து வேண்டியது பாவி தூங்க வேண்டியதானே அவரே விழுந்துட்டாரு நீ தள்ளி விட்டியா வேலை தான் பாப்பா டேய் 500 ரூபாய் கொடுத்தவனுக்கு அந்த கதி 4,68,000 ரூபாய் கொடுத்து இந்த கம்பெனி உனக்கு என்ன கதி என்ன ஆகும் சிலுகா யார் சிலுகா நானா என்ன பார்த்தா சிலுக்கு மாதிரி இருக்குது ஆமா அப்படியா நாங்க ஏடா போனோம் மாமனு போக சொல்ல டேய் அப்ப நான் அதிகமா அந்த எட்டிப்பா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சொல்றப்பா அம்மா எங்க வர சொன்னாங்க மாட்டு கொட்டால் வர சொன்னாங்க மாட்டு கொட்டால என் அம்மா சாணி வார பாரு இது ஐயர் பார்த்துனே சாணி வார ஐயர் நேரா போயிட்டு என் அம்மா நான் நின்றுட்டு அப்பனா நீ கிராஸா டேய் நான் ஒன்று சொல்றேன் தப்பா எப்படி மாட்டியா கோச்சிக்க மாட்டியா சொல்லிட்டா அப்படின்னா ஐயரு அம்மா வச்சுட்டாரா ஐயோ லவடிக்காமா பார்த்தா விக்கிரவாண்டி டாங்க மாட்ட சூத்தா என்ன வார்த்தை சொன்னேன் ஐயர் எங்க அம்மா வச்சிருக்கா எங்க அம்மா ஐயர் வச்சிருக்கா ஏய் பலப்பட்ட குடும்பம் பலப்பட்ட குடும்பம் பலாப்பட்ட குடும்பம் அதான் ஏய் அப்ப ஐயர் மந்திரம் எப்படியா எனக்கு தெரியும் சரிம்மா ஆகட்டும் ஆகட்டும் போட்டு இப்பதான் எழுதுறா நான் தான் கிராஸ் ஆயிரல கிராஸ் யோ ஐரா அந்த பக்கம் போன பூல நான் தான் கிராஸ் ஆயிரல அபி ஐயருக்கு சொத்துக்கு மனை அங்க ஆர்டர் பண்ணிது அவசர வேலையில இப்பதான் ஆர்டர் பண்ணிது வானம் கும்புற மாதிரி கும்புற ஆன் பண்ண அது ஒண்ணு இல்ல ஆத்திரமாய் மொச்சக்கட்டை காடுல வச்சுட்டாப்பா சாப்பிட்டு வாங்க வேற எவ்வளவு துன்றீங்க நான் தான் கிராஸ் ஆயிரல அதான்டா கருவாடு வேலை எங்கோ விக்குது நாம ஒரு கல்யாணம் நடந்து சிரிச்சு கிடக்குங்க நான் கல்யாணமா கரமான்றமா குடுமி இருக்குடியா பாவி குடுமி இருக்கிறாங்களா நான் தான் கிராஸ் ஆயிருக்கேன் ஒரு நாள் தான் ஆயில் போடுறதுக்கு வரும்னு பாக்குறேன் தேங்காய் 2 துண்டாதான் ஓடிக்கிறேன் ஏன் அப்படி வச்சுக்கிறா இப்படி வச்சாதான் காலை சட்டி தனியா கரமாந்துருது
சைலன் சைலன் ஆவாத வேதனா தள்ளி உக்காரு, பொண்ணு பக்கத்துல உக்காரு. அங்க கொலையில் போடுறது அம்பி இதான் மாட்டமா ஐயோ, தள்ளி உக்காரு, பொண்ணு யாரு? இதான் கல்யாண புண்ணா கல்யாண பொண்ணு. அம்மா கல்யாணத்துல விருப்பங்கதா வேற என்ன லவ் பண்றியா விருப்பத்தோட கல்யாணம் பண்ணி கேட்டு செய்யணும் ஆ, இப்ப நான் கல்யாணம் பண்ணி கிளம்பிடுவேன் இந்த பொண்ணு 4 பொண்ணு எவனா ஓடி போடுவோம் நான் அந்த பக்கம் போன வச்சுக்க இந்த ஐயர் தான் கல்யாணம் வச்சா பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்க கேட்டு செய்யணும் மாப்பிள்ள கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அவன் மூஞ்சி எப்படி வச்சுக்க ஒரு கல்யாண மாப்பிள்ள சிரிடா டேய் ஒண்ணு அழகா சனிங்க வேலை மாடு கூட நீ எப்ப போலியா சரிங்க என்னடா தமிழ கை வச்சுங்களா ஆவாத வேதனாம் சுக்லாமரணம் சசி வரணும் சாரதா பின்னாடி வரணும் வெள்ளவாஸ்கார் பொண்டாட்டி வரணும் மன்னவாஸ்கார் பொண்டாட்டி வரணும் ஈரவாஸ்கார் பொண்டாட்டி வரணும் பொட்டிக்கார் பொண்டாட்டி வரணும் மிருதங்கார் பொண்டாட்டி வரணும் முன்சாம் பொண்டாட்டி வரணும் பொண்டாட்டி வா. பொண்டாட்டி வரக்கூடாதா மாநகர் குளம் பணி எழுதும் பொண்டாட்டிய பொண்ணு கூட்டி வச்சுக்கிறியா? திங்களாய நமக்கு செவ்வாய நமக்கு புதனாய நமக்கு வியாழாய நமக்கு வெள்ளியாய நமக்கு சனியாய நமக்கு ஞாயிறாய யோ, நமக்கு ஐயா, என்ன அங்க போட்டுக்கிற? ஏண்டா அம்பி இங்க ஓம குண்டம் இல்ல அதான் பாப்பா குண்டத்துல போட்டுட்டு இருக்கு ஆல்ரெடி பல பேர் போட்டுட்டு இருக்காங்க உங்க புள்ளியாண்டா பாதாள குயில விழுந்துட்டான் ஏய், ஆம், ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக்கினி நக்கி ஆம், கரின்னா முச்சாமே இதுதான் முக்கியமான மந்திரமே கல்யாணத்துக்கு பங்காளி வந்துட்டாங்களா இல்லையா பத்திரி கொடுக்கல கல்யாணத்துக்கு பங்காளி வர சொல்ல மீசு தடவை சர்ச்சுக்கு வர சொல்லு இப்ப கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்கல்ல மீசு இருந்தா அசிங்கமா தெரியும் மீசு சர்ச்சு இருந்தா சம்மந்தம் கட்டி அமைச்சே லைன்